இன்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு தொண்டனுக்கும் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத் கமிட்டி மாநாடு திருநெல்வேலியிலே அமித்ஷா அவர்கள் தலைமையிலே நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பல்வேறு கருத்துக்களை அமித்ஷா அவர்கள் பூத் கமிட்டி நிர்வாகிகளிடம் எடுத்துரைத்தார். அந்த வகையிலே எப்பொழுதும் இல்லாத வகையிலே அண்ணாமலை அவர்கள் 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீட்டுக்கு அனுப்பி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்க வேண்டியது ஒவ்வொரு என்டிஏ கூட்டணி தொண்டர்களுடைய கடமையாகும் என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த கருத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்கள் தலைவர்கள் மிகுந்த வரவேற்பை அளித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நேற்று அதிமுகவினர் தமிழகமெங்கும் பல்வேறு இடங்களிலே அண்ணாமலை அவர்களை பாராட்டி போஸ்டர்களை ஒட்டியிருக்கிறார்கள். அண்ணாமலை அவர்களுக்கு பல்வேறு தரப்பட்ட மக்களும் அவருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். கட்சியை தாண்டி எந்த கட்சியும் சாராத பொதுமக்களும் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இதன் காரணமாக அவர் பிரச்சாரத்திற்கு செல்லும் பொழுது அனைத்து தரப்பட்ட மக்களும் வருவார்கள். அங்கே அவரது கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது அண்ணாமலை அவர்கள் யாருக்கு வாக்களிக்க சொல்கிறார்களோ அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வாய்ப்புண்டு என்றும் அவர்கள் நம்புகிறார்கள். ஆகவே நேற்று அண்ணாமலை அவர்கள் பேசிய பேச்சுக்கள் அதிமுக மத்தியிலே மிகுந்த சந்தோஷத்தையும் வரவேற்பையும் அளித்திருக்கிறது அவர்களுக்கு. நேற்று வரை எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் கருத்து ஒத்துப்போகவில்லை என்றும் மிகுந்த சந்தோஷத்தில் இருந்தார்கள். நேற்று முதல் அவருடைய வயிற்றிலே புலியை கரைத்திருக்கிறது.